சோத்திரம். தேவனுக்கே மகிமை. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கின்றதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கின்றதே, என் நேசர் இயேசு என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காணக்குயிலின் காணம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டாலும் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டாலும் என்றும் விழித்திருப்பேன். தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளது, தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளது. தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே, நீர் எந்த நேசர்தானே, நீர் எந்த நண்பர்தானே, நீர் எந்த நேசர்தானே, நீர் எந்த நண்பர்தானே. என்றென்றும் உந்தன் அன்பை என்னவென்று சொல்லிடுவேன், நான் என்றென்றும் உந்தன் அன்பை என்னவென்று சொல்லிடுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டாலும் என்றும் விழித்திருப்பேன். கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கின்றேன், கனவெல்லாம் என்றும் உம்மையே காண்கின்றேன். நினைவெல்லாம் என்றும் உம்மையே சுற்றுதே, என் நினைவெல்லாம் என்றும் உம்மை சுற்றுதே. நீரின்றி நானும் இல்லை, நீரின்றி நானும் இல்லை, நீர்தானே எந்தன் எல்லை, நீர்தானே எந்தன் எல்லை. என்றென்றும் எந்தன் நாவால் உம்மை பாடுவேன், என்றென்றும் உந்தன் நாவால் உம்மை பாடுவேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டாலும் என்றும் விழித்திருப்பேன். உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே, பூரண அழகு உள்ளவரும் நீர்தானே, பூரண அழகு உள்ளவரும் நீர்தானே. உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. நீர் எந்தன் ஜீவன் தானே, நீர் எந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே, நான் உந்தன் சாயல் தானே. என்றென்றும் எந்தன் பேச்சு எந்தன் மூச்சு சொல்லிடுவேன், என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பெயர் சொல்லிடுதே. வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டாலும் என்றும் விழித்திருப்பேன். வருகை வரை நான் காத்திருப்பேன், என் விழி இரண்டாலும் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கின்றதே, என் நேசர் இயேசு என்னை தேடி வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கின்றதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கின்றதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உபவாச நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபவாச நாளிலும் உடைய சமூகத்தில் பற்பல தேசங்களிலிருந்து உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்தருளுவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் என்ன நோக்கத்தோடு கடந்து வந்திருக்கிறார்களோ ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிகிறதற்கு முன்னே நீங்கள் எல்லாவற்றையும் அறிகிறீங்கப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீங்களே அப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகள் மெய்யாகவே அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை தேடுகிறவர்களாக காணப்படட்டும். தேவைகளுக்காக மாத்திரம் உம்மை தேடுகிறவர்களாக அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தங்களுடைய நித்தியத்திற்காக அப்பா உம்மை தேடுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குறைகள், எங்களுடைய குற்றங்கள் அப்பா, எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், எங்களுடைய வாயின் வார்த்தையின் தீமைகள், பொய்யின் ஆவிகள், பொய் அபிஷேகத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் இந்த காலை வேளையில் அழித்து விடுதலையோடு இந்த உபவாச நாளில் நாங்கள் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை கொடுத்து இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் தேவையோடு கடந்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். வெளியே சொல்ல முடியாதபடிக்கு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறீர் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள், அவர்களை நான் வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. என்னென்ன தேவைகளோடு உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். தடையாயிருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேலில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, எங்கள் மேல் சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகளை நினைத்திருக்கிற நல்ல தகப்பனே உமக்கு நன்றி, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். அன்று சீனாய் மலையில் கர்த்தருடைய மகிமையின் மேகத்தை ஒவ்வொரு கண்களும் பார்த்ததே அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து இறங்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. எங்கள் ஒவ்வொருடைய கண்களும் திறக்கட்டும். உம்முடைய மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பார்க்கும்படியாய் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய எல்லாருடைய குறைகளையும் மன்னித்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதப்பா. எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன். மறைந்திருக்கிற அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுட்டரித்து பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அதிசய கரம் விளங்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் வீணாய் போனதில்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் நீர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்த்து கடந்து வரும் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. அது வெறுமையாய் திரும்புவதில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் வெறுமையாய் திரும்புவதில்லை என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைக்கற்களை உடைத்த ஆண்டவர் வழிவாசல்களை திறந்து கொடுத்த அதிசயமான வாசல்களை அப்பா உம்முடைய பிள்ளைகள் கண்டெத்தும்படியான கிருபையை கொடுத்த ஆசீர்வதியும், ஏற்ற துணைகளை உம்முடைய பிள்ளைகள் கண்டுகொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரை குறித்த நாளிலும் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு கைகூடி வரும்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத தீய பழக்க வழக்கங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுவிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லும்போது தீய சக்தியின் ஆதிக்கங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அவர்களை மேற்கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அழித்து ஒரு விடுதலையை கொடுத்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத பொல்லாத பழக்க வழக்கங்கள் இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை செல்வங்களை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன்
செபிக்கிறேன் அப்பா. மலடியை பிள்ளைத்தாட்சியாக்கி சந்தோஷமாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுகிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய பலனை, உம்முடைய சுதந்திரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெட்கக்கேடுகள், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், கலக்கம், துக்கம் எல்லாம் மறைந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஒரு பெரும் மகிழ்ச்சி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்குள்ள என்ன குறை இருந்தாலும், சுயம் இருந்தாலும், ஆண்டவரே சுயத்தின் கிரியைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிழலிடட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளை செல்வங்களை பெற்று வரும் நாட்களில் சாட்சியோடு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கடன் சிறையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் என்ற அம்புகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அது நிமித்தம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேடுகளை மாற்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீரே. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வழிவாசல்களை திறந்து கொடுத்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலை செய்ய திராணியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்யும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, கானாவூர் கல்யாண வீட்டில் அதிசயத்தை செய்த தேவன், உம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளிலும் அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, குறைவுகள் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய பிள்ளைகளுடைய மாவு கலசங்கள், எண்ணெய் கலசங்கள் பொங்கி வழியட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா வியாதியற்று கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிற நல்ல தகப்பனே, அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வியாதியை உம்முடைய பிள்ளைகளை விட்டு விலக்கி ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் போது அப்பா ஒரு முழு விடுதலையோடு கடந்து செல்ல உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய மகன் வாயிலிருந்து உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரும்போது உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய விடுதலை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணரத்தக்க வண்ணம் ஆண்டவர் இந்த உபவாச நாளில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக என்று செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புக்கேற்ற வழிகள் திறக்கட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாயில் இருக்கிற பேச்சு திறன் குறைபாடுகளை ஆண்டவர் மாற்றி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய ஆண்டவரே நாவின் கட்டுகளை உடைத்து அருமை இரட்சகரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கம்பீரித்து தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் அப்பா. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தம் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் மறையட்டும் ஆண்டவரே. சந்திக்கப்படாத பிள்ளைகளும் சந்திக்கப்பட்டு உம்முடைய சமூகத்தில் கடந்து வரட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். குடும்பமாய் நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவரே கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் குடும்பமாய் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்த அதற்கு தடையாயிருக்கிற தடைகளை உடைத்து
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சந்திக்கப்பட வேண்டிய பிள்ளைகள் சந்திக்கப்படுவதற்கு கர்த்தர் வழிகளை திறக்கும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, இந்த இடம் முழுதும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வந்து இறங்கட்டும். பிசாசின் போராட்டத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் உடைக்கப்பட்டு அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் அழிக்கப்பட்ட ஆண்டவரே, முழு விடுதலை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. பிசாசின் போராட்டங்கள் ஆண்டவரே குடும்பங்களை விட்டு பிள்ளைகளை விட்டு நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. லேகியோன் பிசாசு பிடித்தவன் உம்முடைய வார்த்தைக்கு முன்பாக ஆண்டவரே நிற்க முடியவில்லை அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை புறப்பட்டவுடனே அப்பா லேகியோன் பிசாசுகள் அப்பா அலறி அடித்து கொண்டு ஆண்டவரே ஓடிப்போய் கடல்ல மாழ்ந்து போனதே அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுகளை உடைத்து ஆண்டவரே இந்த நாளில் உபவாச நாளில் விடுதலைகள் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. முற்றிலும் அந்தி கிறிஸ்துவின் கிரியைகள் அப்பா முற்றிலும் அழிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிறேன் அப்பா. செய்தி கொடுக்கிற உம்முடைய மகனை மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. உம்முடைய மகனை எடுத்து வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்துவீராகப்பா. லட்சங்களுக்கு கோடிகளுக்கு உம்முடைய மகனை ஆண்டவரே நீர் அப்பா ஒரு ஒளியாக வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிக தாளந்துகளை கிருபைகளை கொடுத்து ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகர் விடுதலைகளை கண்டுகொள்ளட்டும். ஒருவர் கூட இந்த இடத்தை விட்டு வறுமையாய் செல்லாதபடி காத்துக்கொள்ளும். திருமணமாகி வாழ்க்கையை இழந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செழிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குக்கும் அவர்களை விலக்கி பாதுகாத்து அத்திமரம் கனி கொடுக்கட்டும் அப்பா. பட்டமரம் துளிர்விட்டு கனி கொடுக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஊழியத்துக்கு விரோதமாக எந்த சாத்தானும் எழும்பி கிரியை செய்யாதபடி கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை மூடி பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஒலிவெளி கருவிகள் எல்லாம் கர்த்தருக்கென்று பயன்படட்டும். சத்துரு கொண்டிருக்கிற சகல தடைகளையும் கர்த்தர் உடைத்தருவீராக. சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். பாட துதிக்க ஜெபிக்க உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்த எங்களுக்கு கிருபை தந்து மேன்மேலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். போற்றி துதிப்போம் என் தேவதேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்கிறதான பாடலே நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். போற்றி துதிப்போம் என்